இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு எலிய ஒரு பாம்பு குழியில விடுறாங்க. அந்த குழியில 20க்கும் மேற்பட்ட விஷப்பாம்புகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த எலி உள்ள விழுந்த உடனே எல்லாமே மாறி போச்சு. ஒரு பாம்பு இந்த எலிய சாப்பிட வரும்போது அதை பார்த்துட்டு இருந்த மத்த பாம்புகள் எல்லாம் அந்த பாம்பை அடிக்க போச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லா பாம்புமே ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அமைதியா இருந்த இடம் இப்போ ஒரு போர்க்களமா மாறிடுச்சு. 20 நிமிஷத்துல கடைசியில ஒரே ஒரு பாம்பு மட்டும்தான் உயிரோட இருந்தது. இதை பார்த்துட்டு நின்ன வெளியில இருந்த மனுஷனும் சிரிச்சபடியே நின்று இருந்தான். ஏன்னா இது அவனுக்கு எலி இல்ல, இது ஒரு டெம்ப்டேஷன். இதுதானே நம்ம ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஆபீஸ்ல ப்ரமோஷன், போனஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எனிமிஸா மாறிடுவாங்க. பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிரும், ஃபேக் ஸ்மைல்ஸ், பயோன்னு எல்லாமே மாறிடும். உங்களுக்கு என்னமோ ஆபீஸ்ல சொன்னதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்போம். ஆனா ரியாலிட்டியில யாரோ கிரியேட் பண்ண கேம்ல நம்ம ஓடிட்டு இருப்போம். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழே இருக்க நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தா மேல இருக்கிறவன் சண்டையே போடாம வின் பண்ணிட்டு போயிருவான். இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா, நம்ம நிறைய பேருக்கு நம்ம எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியாம சண்டை போட்டுட்டு இருப்போம். முதல்ல நமக்காக சண்டை போடுறமானே புரியாது. அதனால ஒரே ஒரு நிமிஷம் எடுத்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன இதே மாதிரி எலிகள் இருக்குன்னு புரிஞ்சு யோசிச்சாலே போதும். பாய்.